சாரிப்பா, வேணான்னு சொன்ன கேட்கல. அப்பா, வாசு கூட சாப்பிடலப்பா. சரி, என்ன சரக்கோ தெரியல. எவ்வளோ மோர் குடிச்சாலும் இறங்கவே மாட்டேங்குது. மோர் சாப்பிட்றியா? வேணான்னா போ. பெட்டுக்கிட்ட தோசைலாம் இருந்துச்சு, சீனி வச்சுட்டு போனானா? வாத்தியாரே, ஒரு 100 ரூபா இருந்தால் கொடு, அப்ளிகேஷன் வாங்கணும். இல்லை, பொய் சொல்லாத. நேற்று சம்பளம் வாங்கியிருப்பல்ல? தர முடியாது. ஏன்? என் காசு, என் இஷ்டம். பார்த்துட்டு இருக்கேன்ல. என் டிவி. மனுஷர் பணம் இந்த வீட்டில். உன்னை யாரும் மனுஷன் சொல்லலையே. நாய்ங்கிறியா? நாய் கூட நம்ம சொல்றத கேட்கும். எங்களுக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும். முட்டாளுங்க தான் கனவு கண்டுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. ஏய், நீ என்ன கிழிச்சிட்ட லைஃப்ல? 30 வருஷமா அதே ஸ்கூலு, அதே டீச்சரு. இவரு பேசுறாரு லைஃப்ல உருப்படுறது. டேய், உன்னை 25 வருஷமா தாங்கிட்டு இருக்கேன்ல, அதுவே ஒரு பெரிய சாதனை இல்ல? டேய், நீ போடுற ஜட்டி உனக்கு சொந்தமாடா? அப்பனை கடைசி காலத்துல உட்கார வச்சு 4 வாய் சோறு போடுறவன் தாண்டா புள்ள. இப்படி சாவர காலத்துல நெஞ்சில ஏறி மிதிக்கிறவன் இல்ல. ஏதோ நான் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்னை மன்னிச்சு விட்டுருக்க. இல்லைன்னா நான் தூங்கும்போது ஒரு பெரிய கல் எடுத்து என் மேல போட்டு என்னை கொன்னு இருப்பேன். ஏற்கனவே கண் பார்வை குறைஞ்சிட்டே வருது. டேய், ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல 10 நிமிஷம் நிக்க முடியல. கால் முட்டி வலி, ராத்திரியான இருமல். உங்க அப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போறான்னு உனக்கு தெரியுமாடா? உன்ன மாதிரி பிள்ளைங்க வெறும் கொல்லி வைக்கிறதுக்கு மட்டும்தான்டா உதவுறீங்க. இந்தா, நீ கேட்ட பணம். இதை வச்சு அப்ளிகேஷன் வாங்கு, குடிச்சு கூத்தடி. இல்ல ஏதாவது ஒரு பொம்பளை போடா. Application. ஏய், தொட்டா செத்துருவியா? தொடுறா தொடுறா. ஆஃபீஸ் போறியா?
ஸ்லோ ஸ்லோவா போங்களே ராமண்ணா, ஸ்லோவா போங்களே. மேடம் வாட்? இல்ல நீங்க எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? உர்றன்னு அப்பப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இல்ல நதிங். கோ கோ. Hey, what do you think of yourself? I'm your superior officer. You better behave. மேடம் மேடம், இது ஆபீஸ் இல்ல, ரோடு. இங்க நீங்க எனக்கு ட்ரெயினர் கிடையாது. ஓகே, இது சுதந்திர நாடு. இங்க நான் என்ன வேணாலும் பேசலாம். Hey, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது. பாய். எங்க நீங்களும் பாய் சொல்லுங்க. stupid. பார்த்தலா பார்த்தலா அவனை பார்த்தாளா அவனை பார்த்தாளா பார்த்தாளா இல்ல பிரம்மையா? உள்ள ஒரு இடியட் செம்ம இருந்ததே. நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் புரிய மாட்டேன். What's wrong, Sridhar? What happened? Could somebody tell me what happened, for God's sake? He crashed the entire system, sir. Who are you? ட்ரெயினி சார். Who is your trainer? Me, sir. You? Then you're entirely responsible. Proper training இல்லாம அவனே ப்ராஜெக்ட்ல உட்கார வச்ச. இது என்ன பிளேகிரவுண்ட் நினைச்சியா இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு? You stupid careless woman. வேலை செய்ய பிடிக்கலனா வீட்லயே உட்கார வேண்டியதானே? இப்ப எப்படி ப்ராஜெக்ட் நாளைக்குள்ள டெலிவரி கொடுக்கிறது? Can you go and answer them? சார், it's my fault, sir. You stupid idiotic fool! I lost a trainer only. It is her responsibility. Everybody get the hell out of here. Out! Balu, call the client and inform them regarding the delay. They will object, sir. I know. What do you want me to do? Do what I say.
supposed to work here. இவ்வளோதாங்க. இதுக்கு போய் அழுவுறது. இப்போது கொஞ்சம் சரிங்களேன், ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாருங்களேன், இந்த ஓரமா லைட்டா தோ சிரிப்பு வருது. தேங்க்ஸ். கித்தி ப்ளீஸ், ஏதோ ஒரு வேகத்துல ப்ளீஸ் என்ன தப்பா நினைச்சிடாத. ஐயோ இப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சு. கித்தி ஐ லவ் யூ so much. எனக்கு தெரியும் உங்களை லவ் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனா நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். நீங்க மட்டும் என் ஒய்ஃபா வந்தீங்கன்னா. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம். சே விளையாடாதீங்க. சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு. நான் நிஜமா தான் சொல்றேன். இன்விடேஷன் கூட வந்துருச்சு. நானே உங்களை இன்வைட் பண்ணலாம் தான் இருந்தேன். என்ன சொல்றீங்க நீங்க? ப்ளீஸ் விளையாடாதீங்க. இப்போதான் லைஃப் ஏதோ நல்லா போற மாதிரி இருந்துச்சு. நினைச்சாலே நடுங்குது. நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். பைத்திய மாதிரி பேசாத. என்னை பத்தி என்ன நினைச்சா? இதெல்லாம் பார்த்து ரொம்ப மாடர்ன் நினைச்சியா? இதெல்லாம் சும்மா இந்த வேலைக்காக நான் போடுற வேஷம். பிகாஸ் ஐ லவ் மை ஜாப். பட் என் ஃபேமிலி வேற, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே எங்க தாத்தா கொன்னுடுவாரு. என்னால இந்த லவ் எல்லாம். ஏய், நான் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ப்ளீஸ் என்ன விட்டுங்க. இந்த பார்வை இல்ல, நீங்க என்ன லவ் பண்றீங்க. சும்மா நடிக்காதீங்க. கையெடு. கையெடுடா. சார். எஸ். He is harassing me. Hey, who are you, man? What's your problem? Why are you torturing that girl? Show your passport and visa. என்னடா ஆஸ்திரேலியா எப்படி இருந்துச்சு? சாப்பிடலையா?
வேணாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. ஏன் வேணான்னு விட. சாப்பாடு வேண்டான்னா முதல்ல சொல்லணும். சமைச்சாச்சு, வேஸ்டா போயிடும். இந்தா, எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. என்னாச்சு கேக்குறேன்ல. ஒரு மனுஷன் சைலண்டா இருக்கக்கூடாதா? ஏன் மேல விழுந்து புடுங்குறீங்க? டேய் சொல்லு, அப்படி என்ன கப்பலா கவுந்து போச்சு? ஆமாய்யா, கப்பல் தான் கவுந்து போச்சு. ஒரு பொண்ணுக்காக நான் இங்க கட்டின கப்பல் பார்த்து பார்த்து அழகா பெருசா போச்சு. உன் பையனை ஒருத்தி வானான்ட்டாயா? கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணமா? என்ன பண்ண சொல்ற? நல்லா சந்தோஷமா துள்ளி குதிக்கிட்டா சொல்லு. லவ்யா, லவ் நீ என்ன தெரியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப் ஓவர். சாவர வரைக்கும் கூடவே இருக்க. என்ன பண்றது? இல்ல தலையெழுத்து. I don't need any further explanations. This must be finished within 2 days, mind you. ஓகே சார். வணக்கம்மா, நான் வாசுவோட அப்பா. எங்க ஆபீஸ்க்கா? நான் அனுப்பலடா. இங்க வந்திருக்காரேடா, கீர்த்தி மேடம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவங்க. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ உங்க மேல ஆசைப்படுறான். ஆசை என்ன சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமா. லவ்வா எனக்கு என்ன தெரியும். ஆனா அவன் அழுதது நான் பார்த்தது இல்லம்மா. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா. நம்ம பையன் அழுதான்னா அப்புறம் அப்பன்னு நம்ம எதுக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. உடனே நீங்க அவனை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல. அவனை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்கும் ஓகேன்னா நானே உங்க வீட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெக்கமா இல்ல? உன் பையன் தான் ஏதோ வளர்றான்னா. ஏங்க, உங்களுக்கு என்ன வயசு? கொஞ்சம் யோசிச்சு பேச வேணா? இது பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏற்கனவே உங்க பையன் என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்களே, நீங்கள மனுஷங்களே இல்ல. உன் பையன் இன்டர்வியூல 2 மார்க் கம்மியா இருந்தாயா? பாவன்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்பனும் பையனும் இப்படி நன்றி கடன் காட்டுறீங்களே. பார்த்த பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏங்க, அவர் ஏதோ பாசத்துல கேட்டாரு. வயசுல பெரியவர், கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் இப்படி திட்டுறீங்க? Hey, what nonsense! நீங்க ஆளாளுக்கு வந்து கேப்பீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த முட்டாள்தான் அறிவு. இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன. என்னடி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன்,
வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி. எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. நான் ராத்திரி பகல உன் பின்னாடி சுத்தினது உனக்கு தெரியாது? கீர்த்தி கீர்த்தின்னு இப்படியே பார்த்துருந்து உனக்கு தெரியாது? ஏய், ஒரு செகண்ட் போதுண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தினூண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன எல்லாரும் முன்னாடி ஃபிலிம் காட்டுறியா? பார், நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். மரியாதை எங்க அப்பட்ட மன்னிப்புக்க. I'll call the security. Security! டேய், அது பேசணும் மூஞ்சில ஆசி. மன்னிப்பு கேள்டி. ஏய்! ஏய்! ஐயோ! வாசு போலாம். தினமும் குடிப்பியா? இல்லை, எப்பயாவது மனசு சரியில்லைனா தான். அடிக்ட் ஆயிடாத, உடம்புக்கு நல்லதில்லை. ஹாஸ்பிட்டல் போகலாமா? மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கு. ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லை. உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? நானே 2 நாள் சரியா இருப்பேன். தெரு திரிகிறாளுங்கப்பா. இது ஒன்று தான் பொண்ணா? டேய் விடுறா. இல்லைப்பா, இன்னும் போய் கை நீட்டி அடிச்சிட்டாலே. தவெல்லாம் கொண்டு ஜெயிலுக்கு போனால் கூட தப்பு இல்லை. சி, ஹே, அவளை அடிச்சா ஏதோ குழப்பத்தில் கைப்பற்றுச்சு. அவ நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பார். நேற்று பையன், இன்னைக்கு அப்பன். லவ் பண்ணுன்னா யாரா இருந்தாலும் கோபம் வரும்ல. ஐயா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ற? நல்ல பொண்ணுடா, பார்த்தாலே தெரியுது. சாப்பிடலையா? பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். இல்லைப்பா, ரொம்ப நாள் கழிச்சு குடிச்சேன்னா தலை சுத்துது. நான் போய் படுத்துக்கிறேன், நீ சாப்பிடு. டேய் விடு. என்ன வயசாயிடுச்சுன்னு நினச்சியா? எங்கள் ஊர் பக்கம் போனால் இப்போ கூட எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இந்த வயசில் இப்பெல்லாம் வேறு ஆசை இருக்கா உனக்கு? டேய், இன்னும் வலிக்குதா? இல்லைப்பா, பாவம், என்னால் உனக்கு தான் கஷ்டம். வாசு, பா, என் மேலே கைப்பட்டதும் உனக்கு பிச்சுக்கிட்டு கோபம் வருது. அப்பா மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கியாண்ணா? என்னப்பா இப்படி கேட்குற? சரி, சொல்ல வேணாம், விட்டுரு. தெரியாமல் கேட்டேன். இல்லைப்பா, நான் தெரியாமல் கேட்டேன். போய் தூங்கு. பா, போ.
என்னடா காலங்காத்தால வர சொல்லிட்ட? என் அப்பா செத்துட்டாரா? என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடாச்சு? தெரியல, தூக்கத்திலேயே என்னடா? பணம் இது எல்லாத்துக்கும் வேணும்ல? டேய், என்கிட்ட இருக்குடா. நான் சம்பாரிச்சது என் காசுலயே எங்க அப்பாவுக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க? எல்ஐசிலேருந்து வரும் சார். உங்கள் அப்பா உங்கள் பேரில் 10 lakhs பாலிசி எடுத்துட்டாரு. இதில் ஒரு சைன் பண்ணுங்கள். ஐசிஐசிஐ பேங்க் உங்கள் பேரில் 5 lakhs அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாரு. நானே கொண்டுட்டு போகணும். நானே கொண்டுட்டு போகணும். அந்த பொண்ணு பின்னாடி போகாம இருந்தா நீ உயிரோடு இருந்திருப்பல்ல. வாசு, 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 டேய் வாசு, வாசு, ஹேய் எழுந்துடுறா. வாசு, டேய், உனக்கு என்ன பைத்தியமா? என்னடாச்சு? எங்க அப்பாவை நானே கொண்டுட்டேன்டா. ஏய், எங்க அப்பாவை நானே கொண்டுட்டேன்டா. அவருக்கு போற வயசு போயிட்டாரு. அதுக்காக இப்படியே உட்காந்துருதா? ஆஃபீஸ்க்கு எதுக்கும் போகாம ஏதாச்சும் சாப்பிட்டியா? வாசு, சாப்பிடு. சொல்லிட்டு இருக்கல, சாப்பிடுறா. டேய் சாப்பிடு வாசு. இந்தா
சாப்பிடு சாப்பிடுறா. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? நீயும் சாப்பிடணுமா? சாப்பிடுறா சாப்பிடுறா வாசு. நான் அவசரமா ஊருக்கு போகணும்டா. வீட்டில் ஏதோ லேண்ட் ப்ராப்ளமா, என் கல்யாணம் வேற. இவன் எப்படியே தனியா விட்டு எப்படி போறது? பைத்தியம் ஆடுவான் போல இருக்கு. நான் வேணா எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன்டா. இல்லடா, உங்க வீடு சின்னது, ஏற்கனவே வந்து பெரிய ஃபேமிலி. வாசு, என் கூட ஊருக்கு வந்துடுறியா? கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸ் வேணாண்டா. என்னோட பெரிய குடும்பம், சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமான்னு 40 பேர் இருப்பாங்க. வாடா, மனசுக்கு ஆறுதலா இருக்கும். போவாசு, கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வா. டேய், ஜாக்கிரதையா பாத்துக்கடா. லீவு கிடைச்சோன்னு நானும் வந்துடுறேன். என்னடா என்ன தேடுற? கீத்துவ காணும்டா. வேறதா கோச் போயிட்டாளா? வண்டி கிளம்புது. மச்சான் பத்திரண்டா. வாசு, ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணுறேன். பாய் பாய். பார்த்து கீது பார்த்து. Thank God. You be careful. Oh, Gitu. Nanda Vasu, my best friend. Hey, இவதான்டா நான் சொன்னல கீது. சி கீர்த்தி எத்த பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணி போறவ. பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தே. இங்கே நின்று இருந்தா அப்படியே வாங்க வாடா.